இப்போ நம்ம பார்க்க போறது டெக்கரேட்டட் பாக்ஸ் டிரான்சிஷன். ஆக்சுவலி இது வந்து அனிமேஷன் பார்ட்ல வரும். அனிமேஷன்ல நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜ வந்து ஸ்கொயர், அதுக்கப்புறமா திடீர்னு சர்க்கிள் ஆகுற மாதிரி, திடீர்னு வந்து ஹெக்ஸாகான் ஆகுற மாதிரி, இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து ஃபிக்சேஷன் பண்றது தான் இது. இதுல நீங்க இமேஜ வச்சு ஃபிக்சேஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது லோகோ வச்சு ஃபிக்சேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து ஃப்ளட்டரோட லோகோ வச்சு எப்படி வந்து இந்த டெக்கரேஷன் பாக்ஸை வந்து டிரான்சிஷனா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி இது அனிமேஷன் பார்ட்ல வரும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, கிளாஸை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுல வந்து ஸ்டிக்கர் ப்ரொவைடட் ஸ்டேட் மிக்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணா சிங்க்ரோனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன சிங்க்ரோனைஸ் பண்ணணும்னா ஒரு அனிமேஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து இதுக்கான பில்டர் வந்து கீழே வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோட் பை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே கான்ஸ்டண்டா இருக்கிறதுக்காக ஃபைனல் டெக்கரேஷன் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு widget இருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து டெக்கரேஷன் ட்வின் இஸ் ஈக்குவல் டு டெக்கரேஷன் ட்வின் மூலியமா ஈக்குவல்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ இதுல என்ன பண்ணா பிகின் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனா பாக்ஸ் டெக்கரேஷன் வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த பாக்ஸ் டெக்கரேஷன் எப்படி இருக்கும்னா எனக்கு ஃபுல்லா ஒயிட் பேஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபாலோட் பை பார்டர் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஸ்டைலோட பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்டர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா கூட நீங்க வந்து ஒரு எட்ஜ் வேல்யூ கொடுத்து நீங்க வந்து ஃப்ளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இது எதுக்குன்னா நார்மலா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்ல முடியாது, பார்டரை அப்படியே வந்து ரேடியஸா மாத்தும். ஐ மீன் லைட்டா கேர்ல மாத்துறதுக்கான ஆக்டிவிட்டி தான் பார்டர் ரேடியஸ் சொல்லுவாங்க. இதுல கேர்லா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பாக்ஸோட ஷேடோக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா இந்த ட்வின் ஆக்சுவலி இங்க யூஸ் பண்ணிருக்கலாம் பாக்ஸ் டெக்கரேஷன் ட்வின். இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனை பொறுத்து மாதிரி வரும் டெக்கரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் கண்டைன்டு வித் ஷேடோ, இது வந்து ரவுண்ட் கண்டைன் வித் ஷேடோ. நெக்ஸ்ட் வரப்போது வந்து பிளெயின் ஸ்கொயர் கண்டெய்னர் மாதிரி வரும். ஸோ இந்த பிளெயின் ஸ்கொயர் கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றதா இருந்தா அதே போல பாக்ஸ்க்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும். அந்த ஷேடோ எனக்கு ஒரு கலர் வேணும். நார்மலா ஷேடோ வந்து என்ன கலர், பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ வந்து நான் பிளாக் வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப பிளாக் கலர்ல இருக்காம லைட்டா வந்து கிரே கலர் மிக்ஸ் ஆனதால நான் இதை கொடுக்குறேன். உங்களுக்கு பிளாக் வேணும்னா நார்மலா பிளாக் கொடுத்துக்குங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா நீங்க கொடுத்த இங்க பாக்ஸ் ஷேடோ இருக்கா அதோட ரெப்ரசன்ட் பண்றது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட ரேடியஸ் வந்து பிளர்ரா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். பிளாக் நீ கொடுத்தீங்கன்னா நார்மலா பிளாக்ல பேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. பிளர் கொடுத்தீங்கன்னா லைட்டா வந்து ஷேடோ மாதிரி தெரியும். ஸோ இது வந்து எனக்கு 10.0 அப்படின்னு இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். செப்பரேட்டட் ரேடியோ வந்து 3 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது வந்து 3 செகண்ட்ல உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்செட் வந்து எனக்கு இது மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா இன்னொன்று வந்து எண்ட் பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எண்ட் இது வந்து என்னன்னா பிகின் இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்டட் வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இந்த எண்டட்ல என்ன கொடுக்க போறோம்னா இதுவும் எனக்கு ஒரு பாக்ஸ் டெக்கரேஷனாக தான் இருக்கணும், இது கலரும் ஒயிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்டர் ஸ்டைல் நம்ம எப்படி இங்க வந்து நம்ம பார்டர் ஸ்டைல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இதே போல இங்கேயும் பார்டர் ஸ்டைல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நான் உங்ககிட்ட சொன்னல இந்த ட்வின் டெக்கரேஷன் ட்வின்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து சர்க்கிள்காக ஐ மீன் சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கு ஷேடோக்கும், இன்னொன்று ஃபாலோட் பை ஸ்கொயருக்கும். இந்த ஸ்கொயருக்கு தான் நம்ம இப்போ போட போறோம். ஸோ இதோட பார்டரோட ரேடியஸ் வந்து 0வா இருக்கணும். ஸோ 0வா இருந்தா அப்சல்யூட்லி ஸ்கொயர் மாதிரி உங்களுக்கு ஆகும். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணோம். ஸோ அனிமேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லேட் ஃபைனல் அனிமேஷன் கண்ட்ரோல் கொடுக்க போறோம். ஸோ இந்த அனிமேஷன் கண்ட்ரோலர் தான் வந்து நம்மளுக்கு அனிமேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இதோட டியூரேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்னன்னா சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணும்னா
நம்மளோட சின்க்ரனஸ் ஆன ஸ்க்ரீனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னா அது அனிமேட் ஆயிடுக்குன்னா ரெஃபர் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். இந்த சின்க்ரோனஸ் மெத்தட் வச்சு நம்ம ரிப்பீட்டடா அனிமேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா 3 செகண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 செகண்ட்ல வந்து நீங்க கொடுத்த இந்த செட் ஆஃப் பார்டர் டெக்கரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது சின்க்ரோனஸ் ஆகிட்டே இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்க்ரோனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் மோட்ல இருக்கணும் சொல்லிட்டு நான் ரிவர்ஸ் வந்து ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரெண்டுலயும் ஆக்ட் ஆகும், ஃபார்வர்ட்லயும் ஆக்ட் ஆகும், ரிவர்ஸ்லயும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிவர்ஸ் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரூவா இருந்தா இது ஃபார்வர்ட்லயும் மறுபடியும் ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வைட் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த டிஸ்போஸ் என்ன பண்ணா ஓவர் ரைட் ஆகும். எதுக்கு ஓவர் ரைட் ஆகணும், இந்த அனிமேட்டட் கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த அனிமேட் கண்ட்ரோல்ல ஓவர் ரைட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட் வந்து எதுக்குன்னா டெஸ்ட்ராய் ஆகாது. என்ன டெஸ்ட்ராய் பண்ணாதுன்னா இட் வில் ப்ரிவென்ட் த மெமரி லீக்கேஜ். இப்ப நம்ம கொடுத்த மெமரிஸ் வந்து இந்த மெமரி லீக்கேஜ் இதுதான் சொல்லுவாங்க. இந்த மெமரி இது ஃபுல்லா மெமரி. இந்த மெமரி வந்து ஒன்னும் விடாம ரன் ஆகிறதுக்காக இந்த லீக்கேஜ்க்காக டிஸ்போஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து என்னவா இருக்குன்னா இது வந்து இந்த கண்ட்ரோலர் டிஸ்போஸா வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சூப்பர் டாட் டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்து ரிட்டன் கண்டெய்னர் வந்து கொடுக்குறேன். இந்த ரிட்டன் கண்டெய்னர்ல எனக்கு பல கலர்ஸ் வேணும். ஸோ இந்த கலர் எனக்கு ஒயிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க, சர்க்கிளா இருக்கணும், அது ஷேடோவா இருக்கணும், எனக்கு ஸ்கொயரா வேணும், அது வந்து அனிமேட்டடா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும், எத்தனை செகண்ட் 3 செகண்ட்ல வந்துட்டே இருக்கணும், என்னோட மெமரி எல்லாம் லீக் ஆகாம வந்துட்டே இருக்கணும், ரிப்பீட்டடா ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ்ல வந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்து நீங்க எல்லா டீடைல் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் எதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு அனிமேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டெக்கரேட்டிங் பிளாக் டிரான்சிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் விஜெட் இருக்கு, அதை யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்ன பண்றோம்னா இப்ப நம்ம கொடுத்த ஹோல் ஆக்டிவிட்டியும் அனிமேட்டடா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து நேரா வந்து இங்க வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்பதான் நம்ம வந்து ஸ்பெசிஃபைவா என்ன இண்டிகேட் பண்ண போறோம்னு சொல்றோம். அதுக்கு எனக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. இந்த கண்டெய்னருக்குள்ளதான் நான் கொடுத்த இந்த ஆக்ட்ஸ்லாம் வந்து ஆக்ட் ஆகுன மாதிரி இருக்கும். இந்த கேஸ்லாம் இதுக்கு வித் ஹைட்டும் நான் 250 250 சொல்லி கொடுக்குறேன். ஃபாலோட் பை எனக்கு பேடிங் நடக்கணும். அந்த பேடிங் தான் வந்து என்னோட பாக்ஸை வந்து எத்தனை எட்ஜில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த எட்ஜை டிடெக்ட் பண்றதுக்காக 10 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபைனலா நான் என்ன ப்ரொசீட் பண்ண போறேன்னா என்னோட லோகோ வந்து ஃப்ளட்டர் லோகோவா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ண போறேன். இந்த ஃப்ளட்டர் லோகோ வச்சுதான் நீங்க கொடுத்த அனிமேஷனே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து உங்க கோடை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். இப்போ நீங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இங்க எட்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ நீங்க கொடுத்த சர்க்குலர் ரேடியஸும் ஷேடோ ரேடியஸ் நீங்க கொடுத்த ஷேடோ ரேடியஸும் வித் லோகோ கூட இப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் வந்து அனிமேஷன் சொல்லுவாங்க. இது வந்து அனிமேஷன் பார்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இன்டெப்தா போகும்போது பார்க்கலாம்.